நம்ம ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருந்த சிட்டுப்பரங்கி பூசணி வந்து நம்ம முதல் காய் அறுவடைக்கு வந்திருக்கு. இந்த காய்கள் நல்லா பழுத்துருச்சு. இதுக்கு மேல நம்ம இந்த காய்கள கொடிகள விட்டா ஏதாவது எலி சாப்பிட்டு போயிடும். ஸோ, அதனால நம்ம இன்னைக்கே அந்த காய்கள அறுவடை பண்ணுறோம். இந்த சிட்டுப்பரங்கி பூசணி வந்து நம்ம ஆடிப்பட்டத்தில விதைச்ச கொடிகள் தான். ஆடிப்பட்டத்தில விதைச்சு இப்போ ஆடி, ஆவணி, புரட்டாசி வரைக்கும் நமக்கு 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதத்துக்கு அப்புறமா நமக்கு முதல் காய் அறுவடைக்கு வந்திருக்கு. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில வந்து நிறைய பிஞ்சுகள் எடுத்தது, நிறைய பூக்கள் எடுத்தது. அது எல்லாத்தையும் நம்ம வீடியோஸ் எடுத்து நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நமக்கு இப்போ முதல் காய் அறுவடைக்கு வந்திருக்கு. இந்த காய்க்கு ஏன் சிட்டுப்பரங்கி பூசணின்னு பேர்னா, நமக்கு வந்து இந்த காய்கள் வந்து சின்னதா தான் இருக்கும். ஒரு நார்மல் சைஸ் காம்பேக்ட்டான சைஸ் தான் நமக்கு எப்பயுமே இருக்கும். இதுக்கு மேல இது பெருசா ஆகாது. நமக்கு நார்மலா யூஸ் பண்ற பரங்கி பூசணி வந்து நல்லா பெருசா ஆகும். அந்த காய்கள் மாரி அவ்வளோ பெருசு வராது. இது நார்மலா சைஸ் தான் இருக்கும். மத்தபடி இது டேஸ்ட் எல்லாம் சேம் தான். அதில நம்ம என்னென்ன டிஷ் பண்ண முடியுமோ, பொரியல் பண்ண முடியுமோ, இல்ல அல்வா பண்ண முடியுமோ, அந்த மாரி டிஷ் சேமா பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் காய் நமக்கு அறுவடைக்கு வந்திருக்கு. இதுக்கு மேல நிறைய காய்கள் அறுவடை பண்ண போறோம். இன்னைக்கு தான் நம்ம பேசிட்டே இருந்தோம். மழை இல்லன்னு சொல்லிட்டு இன்னைக்கு. இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கும்போதே மழை வந்துருச்சு. ஸோ, அந்த மழையில நம்ம எடுத்து வந்த காய வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு மேல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ், நிறைய காய்கள் அறுவடை பார்க்க போறோம். நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.